இங்க ஒரு கேம்ல எல்லாரோட கழுத்துலயுமே ஒரு வெடிக்கிற காலரை மாட்டி வச்சிருக்காங்க. அதுல சீட்டுக்கட்டுல வர மாதிரி ரேண்டமா ஒரு குறியீடு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டான குறியீடை சொன்னவங்க உயிரோட இருப்பாங்க. தப்பான குறியீடை சொன்னவங்க அந்த காலரை வெடிச்சு இறந்து போயிருவாங்க. அப்ப அந்த கேங்ல இருந்த மிங்கு அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் அவங்களுக்குன்னு தனியா ஒரு டீம் உருவாக்கி அவங்களுக்குள்ளே ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்தா மத்தவங்களும் அவங்களுக்குள்ளே டீம் அப் பண்ணிக்கிறாங்க. அப்போ முதல் ரவுண்ட் ஆன்சர் சொல்லி எல்லாரும் வெளியே வர்றப்ப எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் உயிரோட இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேம் நடத்துறதுல ஒரு கருப்பாடு இவங்களுக்குள்ளேயே தான் இருப்பான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்குமே இந்த கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால அடுத்த ரவுண்ட்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே போய் சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் அங்க இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் அங்க இருக்கிற ஒரு அப்பாவி பையனை பிடிச்சி அடிச்சு அவனோட காலர்ல என்ன குறியீடு இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த அப்பாவி பையன் என்ன பண்றான்னா, என்னையாட அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தப்பான குறியீடை சொல்லி விட்டுறான். இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கேங்ஸ்டர் அந்த ரூமுக்குள்ள போய் ஆன்சரை சொன்னதுமே பையனோட சொல்லி முடிஞ்சிச்சு. ஆனா அந்த கேங்ஸ்டர் பயமுள்ள செத்ததுக்கு அப்புறமே இந்த கேம் முடியல. இப்போ இந்த மிங்குங்கிற பொண்ணு என்ன பண்றானா, அவனை மாட்டி விட்ட இவன் தான் கருப்படா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவளோட டீம்ல இருக்க எல்லாத்தையுமே பொய் சொல்றா. இதெல்லாம் கேட்ட அவளோட டீம்மேட்ஸ் அந்த அப்பாவி பையன் கிட்ட தப்பான குறியீடை சொல்ல அந்த பையனை இறந்து போயிடுறான். ஆனா இப்பவுமே அந்த கேம் முடியல. அப்போ இந்த கேங்ல எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு பயத்துல நடிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா மிங்கு அவளை ஏற்கனவே டார்கெட் பண்ணி வச்சிருப்பா. அப்போ அடுத்த ரவுண்டுமே வருது. அப்போ மிங்கு பொண்ணு அவ டீம்ல இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட சரியான குறியீடை தான் சொல்றா. ஆனா அந்த பொண்ணு மிங்கு மேல நம்பிக்கை இல்லாம இன்னும் 2 பேர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றா. ஆனா அவங்க 2 பேரும் இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க போல. ஆன்சர் சொன்னதுமே அவ இறந்து போயிடுறா. அப்போ இந்த மிங்கு பொண்ணு அவ டீம்ல இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனை காலி பண்ண பிளான் போடுறா. அப்போ மிங்கு டீம்ல இருக்கிற ஒருத்தன் மீதி 2 பேர்கிட்ட மிங்க இதுக்கு மேலே நம்ம நம்ப வேணாம், அதனால நீங்க 2 பேருமே அவகிட்ட போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். இப்படி இவன் சொன்னதால இவங்க 2 பேருமே ரொம்பவுமே குழப்பத்துல இருப்பாங்க. அப்போ மிங்க கொல்ல சொன்னவன் அவகிட்ட நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்தவங்க 2 பேர் இனிமே எவனையுமே நம்ப கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க 2 பேருக்கிட்ட குறியீட மாத்தி சொல்லிடுறாங்க. இதனால அவங்க 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மூவ் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.